ஐயா வெள்ளை கலரில் இருக்காங்க. இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் வந்து பாருங்கள் ட்ராகன் செம்மங்க. ட்ராகன் உட்கார வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்க பேக்ட்ராப்பில் சைடில் இந்த பக்கம் சிங்கம் வேறு லெவலில் இருக்காங்க. இந்த பூ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கழுகையே பார்த்திங்கன்னா தோல் மேலே கையில் போட்டு வச்சுருக்காருன்னா பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா பேக்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா காளை நல்லா கட்டு மஸ்தாக இருக்காங்க. கலருக்குள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. சிவனோப்போட அந்த நெட்ரிக்கன் திறந்திருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 5 தலை நாகம் பேக்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆற்காட்டில் தாங்க இருக்குது. அதாவது ஆர்னி ரோடு தோப்புக்கண்ணா மேட்டுத்தெருவில் தாங்க இருக்குது. ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோனுங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 அடியிலிருந்து 13 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். அவங்க கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷன் பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, கலரிங் ஒர்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆர்னி ரோடு மேட்டுத்தெரு ரேஷன் கடைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த குடோனு. சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே தொடக்கத்திலே பாருங்கள் விநாயகரில் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனுமான் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்கார். அனுமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நாமம் போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஐக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு இல்லையா? அப்படியே இந்த விநாயகர் பாருங்கள். ஸோ அனுமான் கெட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாடி இருக்குங்க. பாருங்களேன் கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வச்சிருக்காரு. கலர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் தண்டாயுதம். ஸோ ஃபுல் கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா அனுமான் செட்டப்பில் இருக்கார் இந்த விநாயகரை வந்து. ஃபேஸ் கட்லாம் நல்லா அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர். சின்ன விநாயகர் அதாவது மயில் மேலே அமர்ந்திருக்காரு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் வாகனம் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தை மேலே அமர்ந்திருக்காருங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாத்து மேலே தான் சைடில் இருக்குது. வாத்து வந்து பார்த்திங்கன்னா 4 கையோடு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலை நோக்கெலாம் நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தும்பிக்காயெலாம் அந்த செம்பருத்தி போல் வச்சுருக்காங்க. அழகாக வரைஞ்சிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த மாடல் விநாயகரை வந்து. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே பாருங்களேன் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலே அமர்ந்திருக்கு. யானை மேலே அமர்ந்திருக்கு. இங்கே பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் பாருங்களேன். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மலை அமர்ந்திருக்குங்க. 3 வாகனத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க. இங்கே பாருங்கள் மயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கலை ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணெலாம் வந்து பாருங்கள் இங்கே பூ ஒன்றெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் போட்டிருக்காங்க. தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 3 வாகனத்து மேலே தாங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்படிங்க பாருங்கள் வாத்து மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது. சிம்மாசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த விநாயகர்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் எல்லாமே வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் நின்றுட்டுருக்காரு. அதாவது மயில் வாகனத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனத்தில் தான் அணைச்சி பிடிச்சிருக்காருங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது காளை மாடல் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கிற இந்த விநாயகர் மாடலே கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ட்ராகன் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிங்கம் அதாவது அமர்ந்திருக்காருங்க. சிம்மாசனம் தான் வந்து வேறு லெவலில் இருக்குது. கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன் 3 வாகனத்தோடு இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ஸோ கலை நோக்கெலாம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா 3 வாகனத்தோடு தான் இருக்காங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஸோ கலை நோக்கெலாம் நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அடுத்து சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்க கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஐக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் கழுகு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்க கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா காளை மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகருக்கு வந்து புலித்தோல் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காங்க. சிவனோப்போட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்படியே இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அது வாத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்க கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது. ஜிக்னா ஒர்க்கு வேஷ்டிக்காக இருக்கட்டும் பிங்க் கலர் எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலை ஒர்க்கு. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க பாருங்களேன். பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து. அடுத்து இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விநாயகர். ஸோ இவரு வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருக்க மாடு மேலே தான் அமர்ந்திருக்காங்க. கலை நோக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் எலி மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க.
ஸோ வேறு லெவலில் இருக்குது. கலைஞருக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சால்வைக்காக இருக்கட்டும், வேஷ்டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவல் இருக்குது பாருங்கள். ஜிக்னா ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செயினுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காங்க. அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா மான், இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ, மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம், சிவனப்பாட முகம். வேறு லெவலில் இருக்குங்க. கலைஞருக்குலாம் நல்லா ஹைலைட்டாக பஞ்சாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்திருக்காருங்க. இந்த விநாயகர் மாடல் வேறு லெவல் இருக்குது பாருங்கள். கை வச்சு படுத்துட்ருக்காரு. செம்மையாக இருக்கு இல்லையா? கலைஞருக்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பஞ்சமுகம் விநாயகருங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மான், இந்த சைட்லேயும் வந்து மான். வேறு லெவல் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. ஒரு முகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. கண்ணுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. பாருங்களேன், மயில் வாகனம், அவரோட தம்பி வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடல். கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 2 வாகனம் இருக்குது. ஒரு பக்கம் மாடுங்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எலி நண்பன். இந்த பாருங்க மடி மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் குபேரரை வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், பஞ்சமுகம் விநாயகர் தான். ஸோ வாகனம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒரு பக்கம் மான், இன்னொரு பக்கம் எலி. வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா? ஸோ ஒரு முகத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மடி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி உட்கார வச்சிருக்காரு. இந்த பக்கம் மான், இந்த பக்கம் எலி. ஸோ கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சிமெண்ட் கலரில். இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், யானை இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம், யானைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்மாசனம் தான் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது. கலைஞருக்குலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அதே தாங்க. ஸோ சிம்மாசனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலி. இந்த மாடல் பார்த்துருப்போம். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் யானை, மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் சிங்கம் இருக்குது. கலைஞருக்குலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கத்திரிப்பு கலரில் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்குலாம். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், மயில் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மாடல் தான், மயில் மேலே தான் அமர்ந்திருக்காங்க. பட் கலைஞருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐக்காக இருக்கட்டும், அந்த பூ டிசைனுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பட்டை போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. தாமரைப்பூ மேலே மேலே அடுக்காக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாடல் விநாயகரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், மயிலில் இருக்குது. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் அண்டை செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் கலைஞருக்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் தான் அமர்ந்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னே அதே மாடல் விநாயகர் தான், பட் கலைஞருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், மடிமேலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் உட்கார வச்சுருக்காருங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மான். வேறு லெவலில் இருக்குது அந்த மாடல் விநாயகர்மே வந்து. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சிம்மாசனத்தை தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் காளையோட முகம், அந்த பக்கத்தில் சிங்கத்தோட முகம். பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர். மேலே வந்து பார்த்திங்கன்னா மயிலோட முகம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, யானைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் அதே தான், பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாடலில் இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பக்கத்து ரோவில் போய் பார்க்கலாம் விநாயகர் மாடல். ஓகேங்களா, சரி வாங்க போகலாம். 2வது ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே பார்க்கலாங்க. இங்கே இருக்க விநாயகர் மாதிரி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாமரைப்பூ மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலை நந்தி பகவான் இருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலர் ஒர்க்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு இல்லையா? அடுத்து அதே மாடல் விநாயகர் தான் பாருங்களேன், சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். விநாயகருக்கு வந்து சேம் நந்தி பகவான் தாங்க. செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குதிரை, ஒரு பக்கம் எலி. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலர் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. மான், அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் மான், ஒரு பக்கம் யானை. வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்காங்க பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மாடலே ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கலர் ஒர்க்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. பிங்க் கலரில் ஃபேஸ்க்கெலாம் வந்து பாருங்கள், அந்த பட்டையெல்லாம் நல்லா டிசைன் போட்டிருக்காங்க. பூ டிசைன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது இவருமே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடலை வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. கலைஞருக்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இவருமே வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். இந்த நாகத்துக்குலாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அவரோட நண்பன்
பக்கத்தில் எலி. ஸோ அவர் மேலே தான் தோல் மேலே கை வச்சிருக்காரு, அமர்ந்திருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தை வச்சிருக்காருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பூ டிசைனுக்குலாம் நல்லா அவ்வளோ அழகாக கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலரிங் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஸோ மடி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி முருகரை உட்கார வச்சிருக்காரு, பக்கத்தில் அவரோட வாகனமும் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ கலைஞர் ஒர்க்கில் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள். அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காருங்க, செம்மையாக இருக்கார். ஸோ கலைஞர்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, தலைப்பாக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டிக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலுக்கு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. தலைப்பாக்கட்டுக்கு வேஷ்டிக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க, நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குது, சிங்கத்தை மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து. வாவ், இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு, அதாவது வாகனம் மட்டும் சேஞ்ச் ஆகும் பார்த்தோம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான், மான் இருக்குது, தம்பியை உட்கார வச்சிருக்காரு மடி மேலே. கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. வெள்ளை கலரில் இருக்காங்க. இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் வந்து பாருங்கள் ட்ராகன், செம்மங்க ட்ராகன் உட்கார வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்க பேக்ட்ராப்பில் சைடில். இந்த பக்கம் சிங்கம், வேறு லெவலில் இருக்காங்க. இந்த பூ டிசைனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த மாடலும் அதே சேம் மாடல் தாங்க, சிம்மாசனத்தை தான் அமர்ந்திருக்காரு, பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிம்மாசனத்துக்குலாம் வந்து. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், பெரிய விநாயகர் செம்மையாக இருக்கார். காளை வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், இந்த காளை வேணால் செம்மையாக இருக்காங்க. இந்த காளை கலருங்களும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்கள், காளைக்கெலாம் நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கழுகையே பார்த்திங்கன்னா தோல் மேலே கையில் போட்டு வச்சிருக்காருன்னா பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்குது, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலை நோக்கெலாம் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த கழுகுக்கெலாம் அந்த இறகுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர் மலை மேலே தான் அமர்ந்திருக்காரு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இது அதே மாடல் தாங்க, சேம் பார்த்தோம் சிம்மாசனத்தில் இருந்தது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ இந்த மாடல் விநாயகரும் அதே தாங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா காளை, இந்த காளை மேலே கால் வச்சுருக்காரு, ஒரு பக்கம் யானை, செம்மையாக இருக்குல்ல. இந்த மாடல் விநாயகரும் நல்லா இருக்காங்க கலர் ஒர்க் பண்ணி. இந்த மாடல் விநாயகரும் பாருங்கள் அமர்ந்திருக்காரு, சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்காது இந்த விநாயகர் மாடலில் வந்து. இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். பாருங்கள் அவரோட நண்பன் எலி வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சிருக்காரு, வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடலில் கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ட்ராகன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ட்ராகன் நல்லா கலர் ஒர்க் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் விநாயகர். ஸோ இந்த விநாயகர் மாடலில் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தும்பிக்கையில் பாருங்கள் தேங்காய்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மாடல். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க, பட் கலர் ஒர்க்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க கலர் ஒர்க்லாம். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், ஒரு பக்கம் மயில், ஸோ வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்களேன். இந்த சின்ன விநாயகர் பாருங்கள், அதாவது மான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து. இந்த விநாயகரும் இப்போ சின்ன விநாயகர் தான், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, மயில் மேலே தான் அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க மயில் வாகனம் இருக்குங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு, வேறு லெவலில் இருக்கார். இந்த விநாயகர் வந்து அவரோட நண்பன் மேலே தான், சைடில் வந்து பார்த்திங்கன்னா நண்பன் இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்க விநாயகர். இந்த மாடல் விநாயகர் வேறு லெவலில் இருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காங்க, சைடில் வந்து பார்த்திங்கன்னா பான் இருக்குங்க, கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அங்கே பார்த்தோம் இல்லையா அதே மயில் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடல் வந்து, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்லாம் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க, செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா காளை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, காளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக் ட்ராப்பில் காளை வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் நல்லா கட்டு மஸ்தாக இருக்காங்க, கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நெத்தியில் பாருங்கள் சிவனோப்போட இந்த நெற்றிக்கண் திறந்திருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கழுத்தில் ருத்ராட்ச கொட்டம், ஸோ புலித்தோலை வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காருங்க. அந்த மலை செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடலில் வந்து கலர் நுக்கெலாம் நல்லா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பார்த்திங்களா, ஸோ ஏற்கனவே சொன்னாலே அதே சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ எலி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, கலர் நுக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் 5 தலை நாகம் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதாவது நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன்,
ஸோ இந்த விநாயகர் மாடல் நல்லா கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. 5 தலை நாகத்துக்குலாம் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது இந்த கலர் ஒர்க். இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிங்கத்து மேலே தாங்க இந்த விநாயகர் மாடல் வந்து அமர்ந்திருக்காருங்க, சிங்கத்து மேலே. ஸோ வேறு லெவலில் இருக்காரு. ஸோ கலர் ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, சிங்கத்துக்காக இருக்கட்டும் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கலர் ஒர்க்லாம் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. பேக்ட்ராப்பில் பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இன்னும் அந்த நாகம், ஸோ அந்த நாகத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், இந்த விநாயகர் மாடலும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்காருங்க. இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அயோத்தி ராமர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. பேக்ட்ராப்பில் வந்து இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் மாடல் 4 கையோடு இருக்காங்க, கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா முருகர் அவரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. விநாயகரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தோடு இருக்காங்க, சிம்மாசனத்தை இந்த விநாயகர் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அதாவது சிவனப்பா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் பார்த்திங்களா, சிவனப்பா சைடில் இருக்கார், வேறு லெவலில் இருக்கார். கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்வதி அம்மா, ஸோ அவங்களுமே நல்லா இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கலர் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்க. வேறு லெவலுக்கு இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனம் தான் அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை, வேறு லெவலுக்கு சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் தாங்க, இங்கேயும் சிங்கம் இங்கேயும் சிங்கம், வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல். கலர் ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை, வேறு லெவல் இருக்குது. முருகரோட வேல் வந்து வச்சுருக்காருங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், வேறு லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இவருமே சிம்மாசனத்தை அமர்ந்திருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் முகம் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயில், மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் மாடல். அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், பார்த்தாலே அதே சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தாலே அதே மாடல் விநாயகர் தான், கலர் ஒர்க் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. யானை மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த அதாவது தலையோட கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயிலோட இறகலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. சைடில் பாருங்கள், வேறு லெவல் இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்க கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், வேறு லெவலுக்கு. நாகத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுருக்காரு. நாகத்துக்குலாம் பாருங்கள், கலர் ஒர்க்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். வாழை அப்படியே சுற்றி பிடிச்சி வந்து கையில் பிடிச்சிருக்காரு பாருங்கள் விநாயகர், செம்மையாக இருக்க. கண்ணன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், பட்டை எல்லாமே அவ்வளோ அழகாக கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உடுக்கை மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஸோ இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்லையா. ஸோ அந்த உடுக்கையை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், மாடு வந்து பார்த்திங்கன்னா உடுக்கை மேலே தான் அமர்ந்திருக்காருங்க, வேறு லெவலில் இருக்காங்க. கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 4 கையோடு இருக்காங்க பாருங்கள், நாகத்துக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க கலர் ஒர்க் எல்லாமே வந்து பாருங்களேன். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கத்து மேலே கை வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பூ வச்சிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு, பேக்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா பாருங்கள், சைடில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா இருக்காருங்க, வேறு லெவல் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாகம், ஸோ இந்த சைட்லுமே அதே தாங்க. கலர் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த விநாயகர் மாடலும். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், போட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சவாரி செய்கிற மாதிரி செட்டப் இருக்குது பாருங்களேன், வேறு லெவல் இருக்குது. இந்த சைடில் மயில் இருக்குங்க, இங்கே பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி மனித ரூபத்தில் இருக்கார் பாருங்களேன். அந்த இது வந்து போட்டை இது பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த இது வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடலை வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல். அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை பாருங்களேன், ஒரு பக்கம் அன்னப்பறவை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புலி தண்டாயுதம் வச்சுருக்காரு, வேறு லெவலில் இருக்காங்க. அந்த சைடில் பாருங்கள், மேலே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா இருக்காருங்க, வேறு லெவலில் இருக்க. கலர் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ஃபேஸ்க்காக இருக்கட்டும், ஐக்காக இருக்கட்டும், செம்மையாக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன், பார்க்கும்போதே அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இப்போ பார்த்தோம் இல்லையா சிவனப்பா மேலே இருக்க மாதிரி அதே சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ வாகனம் சேஞ்ச் ஆகும், கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஸோ உடுக்கை மேலே தான் அமர்ந்திருக்காரு சொன்னீங்க, அதே தாங்க. ஸோ வேட்டி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்களேன், அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிமெண்ட் கலரில் இருக்குது. ஸோ காலையே வந்து பார்த்திங்கன்னா கொம்பே வேறு லெவலில் இருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள். யானை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, கலர் ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ்க்காக இருக்கட்டும், அந்த பூ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க தும்பி கையில் வந்து. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், ஸோ பார்த்தில போட் படகுல போகிற மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாடல் தாங்க. ஸோ கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு வாகனத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து கலர் ஒர்க் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க,
வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இந்த குடோனில் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கலை நோக்கெலாம் நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்தில் உட்காந்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. கலை நோக்கெலாம் நல்லா பஞ்சாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருக்குங்க விநாயகர் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குங்க. கலர் ஒர்க்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. விநாயகர் சிலை எல்லாமே பார்க்கும்போது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். உங்களுக்கு கால் பண்ணிக்கங்க. லைவ் லொகேஷன் பின் பண்ணுறேன். இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.